கண்ணுனால 6 வயசு பையன் இறந்துட்டான். நாய் குறுக்க வந்ததுனாலயா? கண்ணு முன்னாடியே வந்து மாதிரி ஆயிருக்கிறப்போ ரொம்ப வந்து கஷ்டம் அது. I completely condemn this. I completely condemn this. பாதுகாப்போட வாங்க. ஓகே, சேஃப்டி வியர்ஸ்லாம் நம்ம போட்டு நீங்க இங்க போவே கூடாது. போனீங்கன்னா உங்களுக்கு கடிக்கும். ஏன் போறீங்க, எதுக்கு போறீங்களா வந்துட்டு இதுல அப்ப நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரவங்கன்னா நைட் 2 மணிக்கு 3 மணிக்கு 12 மணிக்கு வந்துட்டு போயிடுறாங்க. ஹே கைஸ், நான் உங்க அபிஷேக். ஹே கைஸ், நான் உங்க நந்தினி. ஸோ வெல்கம் டு குளோபல் கான்செப்ட். இன்னைக்கு நம்ம வீடியோல சுட சுட ஒரு டாபிக் வந்துட்டு போயிட்டு இருக்குது. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நீயானா ப்ரோக்ராம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. எனக்கு பர்சனலாக வந்துட்டு ரொம்பவே பிடிச்ச ப்ரோக்ராம் அது. ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடாது, அது ஒரு டிபேட்டும். அப்போசிஷன் வந்து ரைட்ஸ் இருக்கு, இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டாப்பிக்கும் போயிட்டு. ஸோ அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்பவே வந்து வைரல் ஆகிடுச்சு. அண்ட் மொரோவர் அந்த டாபிக் வந்து கொஞ்ச நாளாகவே அந்த கோர்ட் இஷ்யூ எல்லாமே வந்துட்டு போயிட்டு இருக்குது. கடைசியில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம ஊரில் இருக்கலாம் ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்ற மாதிரின்ட்டு. ஸோ இதில் எங்கே வந்துட்டு லேக் ஆகிருக்கு, இது எதனால், யார் சொல்கிறது தப்பு யார் சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு ஒரு தாட் வந்துட்டு இருக்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேணால் கீழே கமெண்ட்டில் சொல்கிறேங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன தாட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெடியா? 2 வீலர்ல ஹைவேல போய் நின்னேன். எப்படியோ ஓடி வந்து கிராஸ் பண்ணுச்சு. ஜஸ்ட் அதை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிரேக் போட்டு விழுந்து கை கால் எல்லாமே ஃப்ராக்சர். ஜஸ்ட் ஹெல்மெட் போட்டதுனால மை லைஃப் வாஸ் சேஃப். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, எங்கள் நம்மளுக்குமே வந்துட்டு ஆகியிருக்கு அதுக்கு. ஸோ உங்களுக்கும் வந்து மேபி வந்துட்டு ஆயிருக்கலாம், அண்ட் அதனால் வந்து பாதிச்சிருக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இது இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போதான் நடக்குதுன்னு இல்லை, எத்தனை வருஷமும் இதே தான் எல்லாருக்குமே நடந்துருக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு நாய் மேலேயும் ஃபுல்லாக தப்பு சொல்லிட முடியாது, ஹியூமன்ஸ் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் வந்து நாய்க்கு வந்து நம்மள மாதிரி ஒரு 6th சென்ஸ் கிடையாது. ரோட்டை பார்த்து கிராஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கிடையாது. அண்ட் மொரோவர் டாக் விஷயத்தில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நாய் குறுக்க வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால. ஸ்ட்ரே டாக் நினைக்கும் பொழுதே என்னன்னா இது ஒரு ரோட்ல அலையிற நாய் நினைக்கிறோம். வீட்டுல இருந்து அபாண்டன் டாக்ஸுமே இருக்கு, பழக்கப்பட்டு. ஆனா வீதியில அபாண்டன் பண்ணப்பட்ட நாய்க்கு இன்டெலிஜென்ஸ் உண்மையிலே ஜாஸ்தியா இருக்கு. மெஷர்ட் அட்டாக் கரெக்டா பண்ணுது. நைட் நேரத்துல வந்து நைட் ஷிஃப்ட் போறவங்க வர்றவங்களாகட்டும், தனியா நடந்து போறவங்களாகட்டும், அதனுடைய ஹைட் கம்மியா இருக்க குழந்தைங்களாகட்டும், அவங்க மேல வந்து ஒரு மெஷர்ட் அட்டாக் கரெக்டா நடக்குது. பட் ஆனால் இது உண்மை. இது வந்து நான் வந்து மனுஷங்க மேலேயும் தான் நான் வந்து தப்பு சொல்லலைன்னா, ஒருத்தவங்க வளர்க்குறாங்க அப்படின்னா ஒரு டாகோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் ஓவர் பண்ணி வந்துட்டு பண்ணணும். அவங்களால முடியலையா, வளர்க்க முடியலையா, எதனா ஒரு கிளினிக்லையோ இல்லை எதனா இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ஜிஓ வந்து நிறையா வந்துட்டு இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இது பண்ணலாம். பட் நான் அதை தவிர்த்துட்டு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, தெருவில் வந்துட்டு விட்டுருவாங்க. எங்கே நாய் வந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு 4 ஊர் தள்ளி போயிட்டு எடுத்துகிட்டு விட்டு வந்துடுவாங்க. சரி, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தப்பு. அந்த நாய் வந்துட்டு மென்டலாகவே வந்து நிறையா சஃபர் ஆகும். ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் வளர்த்துட்டு இது மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரிட்டு. ஆக்சுவலி இதுக்கு என்ன சொல்கிறதுனா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தான் அம்மா அப்பாவே கூப்பிட்டு போய் விட்டுடுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஆளுங்க எங்கே நாயை எடுத்துகிட்டு போய் சேஃப்டியாக இது பண்ணுறாங்க. பட் ராங் இஸ் ராங். கடையிலேருந்து தற்காத்து கொள்ளுனா சார், அவங்க இருக்கிற அந்த ஓனர் இறக்குற வரைக்குமோ அந்த நாய் இறக்குற வரைக்குமோ அந்த நாய் அவங்க கிட்டே இருக்கணும். தெருநாயோட தத்தெடுத்து வளர்க்கணும். யார் இப்போ தெருநாயை வந்து தட்டெடுத்து வளர்க்குறாங்க? ஏன்னா குழந்தைய கூட வந்துட்டு விட்டு போகிறவங்கடா இப்போ இருக்கிற ஒரு ஊரில் வந்துட்டு. ஸோ இந்த டைமில் வந்து தெருநாய் பிரதர் யாருமே வந்து இது மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டுறாங்க. இதுதான் வந்துட்டு உண்மை. ஸோ நீங்கள் வந்து some of them are doing இது வந்துட்டு ஒரு அவங்களோட ஓன் இது எடுத்து பண்ணுறவங்க. பட் ஆனால் இப்போ ஒரு இது பார்த்தோன்னா, ஒரு நாய் வளர்க்குறாங்கன்னா அந்த நாயை வந்து அவங்க வீட்டுக்கு சரியில்லை, வரவங்க பொருள்லாம் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இருந்தால் அவங்க என்ஜிஓவில் கூட வரதில்லை, தூங்கிட்டு போய் எங்கன்னா வந்து தெருவில் வந்துட்டு விட்டு வந்துடுறாங்க. ஸோ டெஃபினட்டாக அது வந்துட்டு ஓனர்ஸ் மேலே தான் மிஸ்டேக்கு. 50 நாய் இருக்க வேண்டிய இடத்துல 5 நாய் தான் இருக்கணுங்கிறது வந்து டாக் ஹேட்டர்ஸை விட என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமாப்படுது. நீங்க ஒண்ணு புரிஞ்சா, நீங்க டாக் லவ்வர்ங்கிறதுனாலயே இன்னொருத்தர் டாக் ஹேட்டர் ஆக மாட்டாங்க. இல்ல அது ரொம்ப கவனமா நம்ம இந்த வார்த்தையை நீங்க பிரயோகிக்கல, கான்சியஸா இருக்கணும். அவன் பாதிக்கப்பட்டிருப்பான், அவ்வளவுதான். என்ன மனுஷன்? டெஃபினட்டா. ஏன்னா ஒருத்த வந்துட்டு டாக் விரும்புறானா, ஆப்போசிட் பார்ட்டி வந்து டாக் ஹேட்டர்ஸாலாம் இருக்க முடியாது. ஒன்று அதனால வந்துட்டு பாதிச்சிருக்கலாம், இல்லை வந்துட்டு சில பேருக்கு நாயினாலே கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கும், இல்லை வந்து நாய்க்கா ஒரு பயமாக வந்துட்டு இருக்கலாம். ஸோ அதனால் இந்த சைடில் இருக்கிறவங்க தான் டாக் லவர்ஸ், இந்த சைடில் இருக்கிறவங்க வந்து டாக் ஹேட்டரு. ஸோ நாங்கள் வந்து டாகை பற்றி ஒரு இதுவாக பேசினா, நீங்கள் டாக் லவரா, இல்லை நீங்கள் இப்படி பற்றி பேசினா டாக் ஹேட்டரா அப்படிலாம் வந்துட்டு சொல்ல முடியாது. நாங்களும் வந்துட்டு நாய் வளர்க்குறோம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட் லவர். இவர் பார்த்தீங்கன்னா டாக் லவர்.
அதுக்காக எனக்கு வந்து டாக்ஸ் பிடிக்காதுன்றது கிடையாது. ஐ லவ் டாக்ஸ், பட் அதை விட எனக்கு கேட்டை பிடிக்கும் அவ்வளோதானே தவிர்த்து அதுக்காக நான் நாயை பார்த்தா எனக்கு நாயை பிடிக்காது, எனக்கு அலர்ஜி, ஓரம் போ அப்படின்ற மாதிரிலாம் பண்ண மாட்டோம் யாரும். இது எப்படி சார் முறைப்படுத்துவாங்க? நான் வந்து ரிசீவிங் எண்டில் இருக்கேன். இப்போ நான் ஒரு அடல்ட், என்னால் ஓடிட முடியும். புடவை கட்டின லேடிஸால ஓட முடியாது. சுடிதார போட்ட பொண்ணு ஓடும். ஒரு ஒர்க்கர் அந்த இடத்துக்கு வந்து கிளீனிங் பண்ண வர்றவங்களாகட்டும், அவங்கள ஒரு ஆயாமாவை துரத்துது, ஒரு வயசானவங்களாகட்டும், ஒரு குழந்தையாகட்டும், அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பெண்ணை வந்து துரத்துற நாய் கடிக்குது, அந்த நாய் வந்து அன்கான்சியஸா இருந்து ஒரு வெறி பிடிச்ச நாய் கடிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அதை வந்து யார் வந்து இல்ட்ரீட் பண்ணா? என்ன உளறுகிறா? இது வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற கிடைக்காதுங்க. உங்க ஓனர் வந்துட்டு யாரும் அவங்ககிட்ட நான் கால் பண்ணி பேசணும். ஜோக் இல்லையா? நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும். சரிங்க, நாய் இருக்கும், பிரச்சனை இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும். 2 நாளைக்கு முன்னால தொட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் ஒரு நாய் கவிட்டு வந்திருக்கு. சரிங்களா? அந்த குழந்தைக்கு வந்து தன்னை கவிடுது நாயின்னு கூட தெரியாது. அதனால நாய் வந்து ரொம்ப அறிவுள்ள மிருகம். பார்த்து அசஸ் பண்ணி உங்களை வந்து இவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்தா கடிக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் வந்து இப்போ கிடையாது. கரெக்ட். ஆமா, நாய்க்கு வந்துட்டு இவங்க நல்லவனா கெட்டவனா குழந்தையா தெரியாது. இப்போ லேப்ரடாக் வந்துட்டு ஐ மீன் நம்ம லேப் வந்துட்டு எப்பவுமே குவைட்டாக சாந்தமாக தான் வந்துட்டு இருக்கும். அது எப்போ மாறணும் வந்து சொல்ல முடியாது. அது மாதிரி மாறாதுன்னு சொல்லலாம். ஆனால் சப்போஸ் அது 1% மாறிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே. இப்போ ஒரு குழந்தைய வந்துட்டு கடிச்சிருக்குன்னா ஆப்வியஸாக நம்ம டாக் மேலே தான் நம்ம வந்துட்டு கோவப்படுவோம். ஏன்னா என்னதான் நம்ம வீட்டில் டாக் இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, டாக் ரொம்ப பிடிக்கும், டாகில் வர வந்துட்டு இருந்தாலுமே கூட இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு கேட்குறப்போ கண்டிப்பாக கோவம் தான் வந்துட்டு வரும். ஸோ ஒரு நாய் பண்ண தப்புன்றதுனால எல்லா நாய் மேலேயும் நம்மளால பழி போட்டுற முடியாது. ஒரு நாய்க்கு வந்து ரேபிஸ் வந்து வெறி வந்து அது மாதிரி வந்துட்டு பண்ணலாம். பட்னா போனதுன்னு உயிர் அப்படி இருக்கிறப்போ அது யாரா வேணா இருக்கட்டுமே. இப்போ அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இறந்திருந்தாலும் இல்லை பெரியவங்க யார் இறந்திருந்தாலுமே அந்த நாய் மேலே கோவப்படதான் செய்வாங்க. இதில் வந்துட்டு டாக் லவர்ஸ் கோவப்பட மாட்டாங்க, டாக் ஹேட்டர்ஸ் தான் கோவப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்க வீட்டில் கிடைச்சிருந்தா அது கண்டிப்பாக சில பேரும் இருக்கிறாங்க. என்னோட அம்மாவுக்கு தான் கடிச்சது ஆக்சுவலாக நாய். ஸ்டில் கடிச்சு ஒரு 6 years ஆகுது, 6 to 7 years ஆயிடுச்சு. ஸ்டில் அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. உங்க அம்மாவே கடிச்சது உங்க அம்மாவோட இருக்க மாட்டாங்கன்னா நாளைக்கு அந்த இடத்துல போய் ஃபுட்டு வைப்பீங்களா நாய்க்கு? ஆப்வியஸாக இப்போது நம்ம ரிலேட்டிவே வந்துட்டு கடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தால், ஏன் நம்ம அம்மா அப்பாவே வந்துட்டு ஆனால் ஒரு திறனை வந்துட்டு கடிச்சிருக்கா மாதிரி இருந்தால் ஆப்வியஸாக அடுத்த நாள் அதை பார்க்குறப்போ நமக்கு அந்த தாட் வரதான் செய்யும். ஒரு ட்ராமாவில் இருக்கலாம், ஒரு தப்பாக நினச்சிக்காத ஒரு வெறியா கூட வந்துட்டு மாறும். கண்டிப்பாக. இன்னொன்று வந்து டாக்டர் சார் சொன்னாங்க ஃபீக்கல் மேட்டர்ஸ் எடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி கழிவு பாவம் அந்த துப்புரவு தொழிலாளர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மார்னிங் கிளீனிங் போறாங்க, மறுபடியும் வந்து ஆஃப்டர்நூன் வராங்க, ஈவினிங் வராங்க, என்கிட்ட வந்து அழுறாங்க, மேடம் நாங்க எவ்வளவுதான் மேடம் க்ளீன் பண்றதுன்னு சொல்லிட்டு. அந்த டாகோட ஷிட்ஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம வீட்டில் போட்டோம்னா நம்ம வந்துட்டு வாரி வந்துட்டு விடலாம். பட் ஆனால் தெருவில் வந்து தெருவில் போய் வச்சிருக்கு, இல்லை நாயை வந்து செத்து இருக்கு அப்படின்னா கூட வந்துட்டு அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க தான் வந்துட்டு க்ளீன் பண்ணுறாங்க. ஓகே, அதெல்லாம் சொல்கிறேன். ஷிட் எடுக்கிறது கூட ஓகே பரவாயில்ல. இவர் சொன்ன மாதிரி இறந்துருக்கு இது பண்ணுறாங்கன்னா அது இவங்க தான் க்ளீன் பண்ணுறாங்களே. எங்கள் ஏரியாவில் வந்து டாக்ஸ் வந்துட்டு வேணும், ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து வேணும், நாங்கள் அதுங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் சப்போஸ் இந்த மாதிரி வந்து செத்துருக்கு இல்லை வந்து ஷிட்டாக இருக்குது, ஷிட் போயிருக்கான்னு இருந்தால் நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்களா? அதுதான் வந்துட்டு என்னோட கேள்வியாக வந்துட்டு இருக்கும். நடக்கும்போது என் பையன் அழைச்சிட்டு போகும்போது நாய் குறுக்க வந்து நாய் மேலே ஓடக்கூடாதுன்னு இங்காண்ட பள்ளம் அங்காண்ட நாய் இங்காண்ட திருப்பும் போது ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான். 6 வயசு பையன் இறந்துட்டான். நாய் குறுக்க வந்ததுனாலயா? ஸோ இதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போது கண்ணு முன்னாடியே வந்து மாதிரி இருக்கிறப்போ ரொம்ப வந்துட்டு கஷ்டம் அது. இப்போது எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டி வந்து டாக் குறுக்க வந்து எனக்கு வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நான் மட்டும் சிங்கிளாக, நான் பேச்சுலராக இருக்கிறப்போ வண்டியில் போயிட்டுருக்கிறப்போ டாக் வந்து நடுவில் வந்து குறுக்க வந்ததுனால நானும் விழுந்து வாரிட்டேன். என் வண்டிக்கு கீழே நாய் மாட்டிக்கிச்சு. நான் விழுந்த அப்போவே நான் எனக்காச்சும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நான் பார்க்கல. நான் அந்த நாய்க்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் நான். ஓகேவா? ஸோ அந்த டைமில் நான் மட்டும்தான் இருந்தேன், நான் மட்டும் தான் பைக் ஓட்டினேன். அண்ட் நான் அதனால் நாய்க்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி பார்த்தேன். ஸோ காட் கிரேஸ் வந்து நாய்க்கும் எதுவும் ஆகலை, எனக்குமே வந்து எதுவும் ஆகலை. இது வந்து நான் பேச்சுலராக இருக்கிறப்போ.
அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு வாட்டி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அதுவும் வந்துட்டு டாக் குறுக்க வந்து தான். பட் அந்த டைமில் டாக் என் மைண்ட்லேயே வந்துட்டு கிடையாது. என்னோடய மைண்ட் ஃபுல்லாகவே இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறது தான். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஒரு சிங்கிள் பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை உங்கள் பாடி உங்கள் ஏதாவது சம்திங் வந்து, ஆனால் உங்கள் லவ்ட் பர்சன் கூட இருக்கிறப்போ அவங்கள தான் வந்துட்டு பார்க்க தோணும் டெஃபினட்டாக. நான் உனக்கு இதுவானப்போ நான் அந்த நாயை வந்துட்டு எங்கே போச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கவே இல்லை நான் அது. ஸோ இதெல்லாம் ஒரு எமோஷன். அது நம்ம அந்த டைமில் வந்துட்டு லைக் நாய் அப்போ கூட நம்ம தான் கேர்ஃபுல்லாக போய் ஆகணும், இது பண்ணி ஆகணும், நம்மளால் முழுசாக சொல்ல முடியாது. அது ஒரு வழி, நம்ம இழந்துட்டோன்றது கான் ரீப்ளேசபிள். நம்ம அது என்னதான் இருந்தாலும் நமக்கு அதை பார்க்குறப்போ இது பண்ணுறப்போ ஏன்னா இப்போ ஸ்ட்ரீட் டாக் போயிடுச்சு இறந்துடுச்சு அப்படின்னா அது அந்த வழி வேற. தான் கண்ணு முன்னாடி வந்து சொந்த பையன் வந்துட்டு இறந்துருக்கான் அப்படின்னா அந்த வழி வேற. எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. 2 வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் எனக்கு ஒரு வாட்டி குழந்தை ஓடி வந்ததுல இல்ல அதுதான் சொல்றேன். அப்போ எனக்கு அந்த டைம் எனக்கு 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு சப்போஸ் அவர் ஒரு பிஸி ஏரியால இருக்கும்போது வேற ஒரு குழந்தையே உள்ள ஓடி பேசாதீங்கம்மா. இதனால உங்களுக்கு எல்லாம் கோவம் வருதுமா. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, எப்ப அந்த குறுக்க ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே ஒரு குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பான்னு கேட்கறது இருக்குல்ல. இன்சென்சிபிலிட்டியோட உச்சம் இது. I completely condemn this. I completely condemn this. அது எப்படி நீங்க பேச முடியும்? ஒரு நாய் குறுக்க போய் ஒருத்த வந்து ஒரு புள்ள சாகுறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதால நீங்க கீழே விழுறது ஒண்ணா? இதெல்லாம் ரொம்ப ஒரு லாஜிக்கே இல்லாமல் கேட்கணும்லாம் அவசியமே இல்லை. ஏன் இப்படிலாம் கேட்கணும்? அதாவது அவரோட எமோஷன் அங்கே அவர் சொல்லிட்டு அவர் வந்துட்டு குழந்தை இருந்து 10 நாள் தான் இருக்காது. அது அவர் எவ்வளோ பெரிய ஒரு பெயினாக இருக்கும். அவர் அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு 2 ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, 2 குழந்தைங்க நடுவில் வந்திருக்கான மாதிரி ஏங்க இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. அது ஏன்னா இப்போ நாங்களும் தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். ஸோ எல்லாமே ஒரு எமோஷனலான கனெக்ட் தான். சரி இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு குழந்தை குறுக்கு வந்துருச்சா அந்த குழந்தைக்கு என்ன ஆகுதான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து அது பண்ணியிருந்தீங்கன்னா அது வேற. ஸோ இந்த ஒரு இதில் வந்துட்டு நீங்கள் சொல்கிறப்போ அது சுத்தமா அதுவும் கம்பேர் பண்றப்போ அதே நீங்க அத கம்பேர் பண்றாங்க அவங்க. உங்களுக்கு எப்படி ஒரு நாய் ஓகே அதுதான் சொல்றேன் நான். அதே கம்பேரிசன் அவங்க வீட்ல நடக்கறப்போ பண்ணுவாங்களா? அவங்க வீட்ல அதே சிச்சுவேஷன் நடந்தா அதுவும் அவங்க சொல்லுவாங்களா? இல்லப்பா எனக்கும் இப்படி ஆயிருக்குது, குழந்தை வந்துட்டு இப்படி ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்களா அவங்க? இட்ஸ் சோ ராங். இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணல. எப்ப கீழ வந்து புடிப்பா காப்பாத்த பண்றா. அப்படி இருந்தா உங்க பாக்ஸ்ல புடிச்சேன். ஆனா ராட்டு வர எனக்கு பிடிக்க முடியல, ரொம்ப ஆக்ரோஷமாகுது. அந்த கடத்துல என்ன என் பையன் கீழே ஒரு கடமை என்கிட்ட என்ன பண்றதே தெரியல. அதுக்கு ஹவுஸ் ஓனர் இதுதா ஒரு செட் கால் கடிச்சு எடுத்துச்சு பின்னாடி முதுகவு தலையில ஆமா. இதுதான் ஒரு அப்பாவோட எமோஷன். இது ஒரு பையன் வந்துட்டு அங்க ஒரு டாக் வந்துட்டு ஒரு சுத்து போட்டுச்சு கடி வாங்குறா அப்படின்னு இருப்போ அவரோட பெயினும் அந்த ஒரு இதுவும் வந்துட்டு தெரியுது பாரு அவருக்கு எவ்வளோ கோவம். ஸோ அந்த டைமுக்கு அந்த டாக் வந்துட்டு ஏன்னா அந்த டைமுக்கு அது ஒரு நாயாவே தெரியாது அவருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நாயின்ட்டு கூட இல்லை, இதே ஒரு ஆள் போட்டு அந்த குழந்தையோ அவங்க பையனையோ போட்டு அந்த அடிக்கிறாங்க இது பண்ணுறாங்கன்றப்போ அந்த ஹியூமன் மேலே தானே கோவம் வரப்போகுது. நாய் மேலே தான் ஸ்பெசிஃபிக்காக கோவம் வரணும்னு அவசியமே இல்லை. இப்போ வந்துட்டு நாய் வந்துட்டு இவங்க வெறுக்கிறாங்கன்னா சும்மாலாம் வந்துட்டு யாருமே வந்து ஸ்டே டாக்ஸ் இருக்கக்கூடாது இது பண்ணக்கூடாது. ஸோ வந்து ஸ்டே டாக்ஸ் இருக்கிறது ஒரு நல்லதும் இருக்குது ஒரு கெட்டதும் இருக்குது. ஸோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது, மற்றவங்களும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா இட்ஸ் குட் ஃபைன். பட் ஆனால் ஒரு 100ல் ஒரு 2 நாய் 3 நாய் அப்படி ஆகுது அப்படிமா இருந்தால் அதை மட்டும் என்ன இதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இங்கே இப்போ இருக்கிற இதில் படி பாதிக்கு பாதி வந்துட்டு இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்து டெய்லி நான் நியூஸ் பார்க்குறேன். டெய்லி வந்துட்டு இந்த மாதிரி என்னடா இது அட்லீஸ்ட் டே ஒரு நியூஸ் டாக் பற்றி வராமல் இல்லை. என்னடா ஆகிட்டு இருக்குது, டெய்லி ஒரு கடியாக வந்துட்டு கடிச்சிட்டு இருக்கு நாய் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. நாங்களுமே வந்துட்டு ஒரு டாக் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறோம், ஸ்ட்ரே டாக்ஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம் தான். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்லாம் கேட்குறப்போ ஒரு மாதிரி கோவம் கலந்த ஒரு இதுதான் வந்துட்டு வருது. பட் இது வந்துட்டு என்னென்னா இந்த கோவம் வந்துட்டு எனக்கு முழுக்க நாய் மேலே போகாது. இதை வந்துட்டு சில பேர் வந்து ரொம்பவே வந்துட்டு அது குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அவங்க மேலே தான் எனக்கு போகும். எனக்கு
வீட்டில் தம்பி நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தம்பியை கிடைச்சிது சார். தம்பி கிடைச்சி கிட்டத்தட்ட 75 நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த 75 நாள் தான் நான் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். நேற்று வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வரையும் அங்கே வந்து ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன்லாம் போடணும்னு சொன்னாங்க. இன்ஜெக்ஷன்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க நாட்டு வைத்தியம் பார்க்கலாம் பத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் பார்த்தோம். 75 நாள் எந்த சிம்டம்ஸுமே இல்லை. பையன் நல்லாவே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் காலையில் நான் தலைவலிக்கு ஸ்கூல் போகலன்னு சொன்னான். ஸ்கூல் போகல விடலை. அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ஒரு மாதிரி கூடலாம் வச்சுட்டு அந்த ரேபிஸ் சிம்டம்ஸ் காட்டுது. ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ளே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. டாக்டர்ஸ் உள்ள வரது பயப்படுறாங்க. இல்லை இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க வர மாட்டாங்க அப்படிங்கிற டாக்டர்ஸ். ஸோ அண்டர்ரேட்டட் டிசீஸ் வந்து ரேபிட் சார் இப்போ இருக்கிற இதில். கடைசி வீட்டுக்கு கொண்டு வந்தோம், பார்க்கவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் பையன் இறந்து. ஆக்சுவலாக ரேபிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு கேன்சரோட ஒரு 5th ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் மாதிரி. ரேபிஸ் ஒருத்தவங்க வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கேன்சர் கூட இப்போ வந்துட்டு வேக்சின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் என்ன இந்த ரேபிஸ்க்கு ஒரு தீர்வே வந்துட்டு இல்லாமல் இருக்குது. நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம தான் ப்ரிகாஷனாக எத்தனை டோஸ் போடணும், லைக் ஒரு நாள் வர சொல்லுவாங்க, 3ஆவது நாள் வர சொல்லுவாங்க, 5ஆவது நாள் 7ஆவது நாள் அப்போ வர சொல்லுவாங்க. அது மாதிரி போட்டுனே இருக்கணும் நம்ம. ஸோ இதான அவேர்னஸ் தான் நம்ம வந்துட்டு ஏற்படுத்தணும். முக்காவாசி நாய்க்கடிகள் பெண் நாய்கள். ஏன் பெண் நாய்கள் கடிக்குது அப்படின்னா தாய் நாய்கள் குட்டி போடுறதுக்கு அப்புறம் நம்ம அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நாய்கள் குட்டி போடவும் போறதில்ல, அதை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற தன்மையும் வரப்போறது இல்லை. ரெண்டாவது, ஏன் நாய்கள் எண்ணிக்கை அதனால குறைஞ்சது அப்படின்னா பக்கத்துல இருக்கிற நாய்களை உள்ள வர விடாது. திரும்பி அதே இடத்துல விட்டு அக்ரஷனும் குறைஞ்சிருச்சு, இனப்பெருக்கமும் ஆக போறது இல்ல. தெருக்கு 2 நாய் 3 நாய் இருந்தா பிரச்சனை இல்லை சார். ஏன் இது 25 வருஷமா வேலை செய்யல அப்படின்னா ஊழல். இதை சுரண்டாங்க, இதை பணமாக்குறாங்க. அனிமல் ஆர்கனைசேஷன் எஸ் they are doing it. See, it's a valid point. ஆமா, செம்மையா வந்துட்டு பேசினார் அவரு. ஸோ அவர் பேசினது அந்த சைடில் பேசினவங்களே இவர் தான் கொஞ்சம் கரெக்டாக பேசின மாதிரி இருந்தது எனக்கு. ஃபீமேல் டாக்ஸ் தான் நிறையா பைட் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறேன். இது வந்து எனக்கு தெரியாது. இல்லை, இட் ஹேஸ் அ லாஜிக். ஆமாம், ஏன்னா ஒரு குட்டி வந்துட்டு போடுற ஒரு இடத்துல அந்த குட்டியை நம்ம வந்து சீண்ட மாட்டோம். அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போகிறப்போ சும்மா பார்ப்போம். அது வந்து அந்த நாய்க்கு என்ன தெரியும், குட்டிங்களை ஏதோ இது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆப்வியஸாக வந்து கடிக்கும் அது. ஸோ இதை வந்துட்டு நார்மலாக ஹியூமன் பீயிங்க்கு இருக்க அந்த மதர்ஹுட் ஃபீலிங்கே வந்து தெரிஞ்சவங்கள பக்கத்தில் சேர்க்கறதுக்கு கூட நம்ம யோசிப்போங்க. அவங்க ஒழுங்காக தான் பிடிக்கிறாங்களா, ஒழுங்காக தான் பார்க்குறாங்களா அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாய்க்கு மற்றவங்க எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். அது எப்படி அலோவ் பண்ணணும், எப்படி இது பண்ணுன்றீங்க. அது பார்க்க தான் செய்யும், அது சீனதான் செய்யும், கடிக்கிறதுக்கு வரதான் செய்யும். அது ஆக்சுவலி அது அதோட ஹேபிட்டா, மதர்ஹுட் அதை செஞ்சு தான் ஆகும். அது ஒரு நாய் தலையில் 6000 ரூபா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் 2000 ரூபா நாய் உங்களுக்கு கடிச்சுன்னா நீங்க 5 டோஸ் போடணும், அது 2000 ரூபா. நாயை கருத்தடைன்னு எடுத்துட்டு போவாங்க, அதுல 2000 ரூபா. 4000 ஆயிடுச்சா? நாய்க்கு வேக்சினேஷன் ஒன்று போடுவாங்க, அதுக்கு 1000 ரூபா எழுதிவாங்க. இது முடியல சார், நான் இன்னும் இருக்கு. இப்போ என்ன பண்றாங்கன்னா QR கலர் போட்டுருக்காங்க திருநாய்க்கு, அப்புறம் மைக்ரோ சிப் போடுறாங்க, அது 1000 ரூபா 2000 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி நாய்க்கு நம்ம அந்த மேக்ரோ லெவல்ல பார்க்கணும். 6 கோடி நாய்க்கு ஒரு நாய்க்கு 6000 ரூபா செலவு பண்ணாங்கன்னா 36,000 கோடி நம்ம பேசிக்கிட்டு இருக்குது. சாதாரண ஃபிகர்ல நம்ம ஏமாந்துட்டோம்டா. அதாவது நீங்களே ஒரு பக்கம் பேசுறீங்கல்ல உங்க குழந்தைங்க, அதே மாதிரி உண்மையா சொல்றீங்க. Still I'm single because I feel அந்த 4-legged animals என் குழந்தைகளா நடிக்கிறேன். தப்பா சார்? மேடம், உங்க குழந்தை எல்லாம் கொண்டு வராங்க. எங்க குழந்தை என் குழந்தைங்கன்னு சொன்னா தப்பு மேடம். சரி, இதுதான் நான் வந்து சொல்கிறேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் சிங்கிளாக இருக்கிறப்போ, நான் வண்டியில் விழுந்தப்போ நான் வந்து நாயை தான் வந்துட்டு பார்த்தேன் நான். ஓகேவா? ஏன்னா வந்துட்டு நான் நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு சென்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நான் நாயை பார்த்தேன், நாய் ஓகேவா இருக்கா அப்படின்னு மாதிரி. பட் நான் இதே தாட் வந்துட்டு எனக்கு ஃபேமிலிக்குள்ளே இன்வால்வ் ஆகப்போ எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலி தான் முக்கியமாக இருந்தது. ஒரு டாகை விட எனக்கு ஒரு ஃபேமிலி தான் முக்கியம். நான் இப்போவும் சொல்கிறேன், நான் ஒரு டாகா ஒரு ஃபேமிலியான்னு சொல்லிட்டு கேட்டேன்னா நான் என் ஃபேமிலி தான் நான் வந்து சொல்லுவேன். அப்படிதான் ஒரு காமன் மேனும் வந்துட்டு யோசிப்பாங்க. சரி, நீங்க வந்துட்டு அப்படி சொல்றீங்க அப்படின்றதுக்காக எல்லாரும் வந்து அப்படி இருக்க முடியாது. அவ்வளவுதான். ரியல் திங் இஸ் தட் அவங்க சிங்கிளா இருக்கிறதுனால. நான் ஒண்ணு சொல்றேனே, ஈவன் நீங்க வளர்க்குற நாயே இப்போ சிங்கிளா இருக்கிறதுனால உங்க கூட இருக்கு. அதுக்கு நாளைக்கு ஒரு ஃபேமிலி வந்துச்சா டெஃபினட்டா உங்களை அது பார்க்கவே போறது இல்லை. இதான் ட்ரூ. நாய்க்கு ஃபேமிலி. ஆமா. சரி, ஒரு நிமிஷம். நீங்க உங்க ஏரியா நாயில உங்க நாய் தானே? ஆமா. ஓகே, அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்துவீங்களா? கண்டிப்பா முடியாது. முடியாத. ஆனா அந்த பொறுப்பை யாரு ஏத்துக்குவா?
அது கவர்மெண்ட் தான். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்போ மட்டும் கவர்மெண்ட் எடுத்துக்கணும் மாட்டேன்னா கவர்மெண்ட் ஒரு சொல்யூஷன் சொன்னாங்கன்னா அது வந்துட்டு அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அது எப்படி எங்க ஏரியா நாய் வந்து நீங்க எடுத்துன்னு போவீங்க அப்படின்னுவாங்க. நாய் போனா பூனை போயிடும், பூனை போயிட்டா எலி போயிடும் அப்படின்றது வந்து அந்த அளவு கரெக்டான கிடையாது. ஒரு நாய் எலியை மட்டும் சாப்பிடல, எலியை வந்து சாப்பிட இன்னொரு கூடிய விலங்குகள் இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு லைஃப் சைக்கிள். இது அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, ஒரு நாயை வந்துட்டு அப்ரூவ் படுத்திட்டு அப்படிமா இருந்தால் பூனைங்க இது வந்துட்டு அதிகமாகிடும். ஸோ ஒரு பூனை வந்துட்டு அப்ரூவ் படுத்திட்டோம்னா எலியோட நடமாட்டம் அதிகமாகிடும் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒரு லைஃப் சைக்கிள் வந்துட்டு அவங்க சேஞ்ச் ஆகிடும் ஒரு ஏரியாவில் அப்படின்றாங்க. அது பட் ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேவ்ஸாக வந்துட்டு இருக்குது. நான் இப்போவும் சொல்கிறேன், எல்லா நாயும் எடுத்துன்னு போகணும், எல்லா நாயும் எடுத்துன்னு காலி பண்ணிடணும் அப்படிலாம் வந்து சொல்ல. ஸ்ட்ரே டாக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அது ஐ மீன் காவலர்களின் நண்பன் கூட சொல்லுவாங்க இல்லையா? காவலர்களின் நண்பனா? நைட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா போலீஸ் போகிற இதெல்லாம் எங்கள் ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாக்ஸ்க்கு பிஸ்கெட் போட்டு போவாங்க, ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்குலாம். பிகாஸ் அவங்கள விட டாக்ஸ் தான் வந்து எங்களோட ஸ்ட்ரீட்டெல்லாம் அவ்வளோ இதுவாக பார்த்துக்கோங்க. ஒரு வெஹிக்கிள் வர விடாது. நைட் ஒரு 10 மணி மேலே ஆயிடுச்சுனாலே அப்படியே எதனா ஒரு வெஹிக்கிள் வருதுன்னா பின்னாடியே துரத்திட்டே போகும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சென்ஸ் அதுங்களுக்குலாம். சென்னையில் 1,80,000 stray dogs and 1 lakh pet dogs. So the 1,80,000 that we want to remove, not the 1 lakh with you. 1,80,000 dogs வந்து stray dogs சென்னையில மட்டும். அப்போ தமிழ்நாடு ஃபுல்லா கம்பேர் பண்ணா எங்கேயோ போய்டும். இப்போ வந்துட்டு ஆப்வியஸா அதுதான். இப்போ வந்து சென்னை பாப்புலேஷன் வந்து ஒரு சென்னையில் வந்து இவ்வளோ பேர் தான் வாழ முடியும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டுமே 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப பாப்புலேஷன் அதிகமாகிறதுனால தான் டிராஃபிக் ஆகுது. டிராஃபிக் அதிகமாகுதுன்னா சரியான டைம் போக முடியல. 12 கிலோமீட்டரே வந்து பார்த்தோன்னா 1 மணி நேரம் காட்டுது. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு 40,000 இருக்கிற நாய் இருக்கிற இடத்துல ஒரு 1.5 லட்சம் நாய் வந்துட்டு இருந்தானா என்ன பண்ண முடியும்? ஒரு தெருக்கு வந்துட்டு 5-6 நாய் 10-6 நாய் வந்துட்டு 10-12 நாய் இருந்தானா சரி அது என்ன சொல்கிறது ஒரு குரூப்பாக தான் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது நாயுடைய பிஹேவியர் வந்து நாமும் புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் கேட்கறதா எனக்கு வந்து ஹியூமன் கவுன்சிலிங் தேவைப்படுது. ஒரு நாய்கிட்ட நீங்க எப்படி பிஹேவ் பண்ணணும் ஒண்ணுமே கிடையாது. ஒரு நாய் பேசாம போயிருந்தவன் நம்ம என் கழுத்து கிடைப்பான். அது பாட்டு பேசாம இருக்கும். நீ ஏன் பண்ற? அது மட்டும் இல்ல, நாயை துரத்துறா அப்படிமா குழந்தையா இருந்தா. சோ நமக்கிட்டயும் அந்த எரர் இருக்கு. அதை வந்து ஒரு சக உயிரா நம்ம நேசிச்சு சக உயிரா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அதே மாதிரி அதுக்கு கொடுப்பாங்க. ஓகே ஃபைன். வெயிட் ஐ ஹேவ் அ டவுட். என்னன்னா இப்போ அங்கே அந்த குழந்தைங்க இறந்து போனாங்க, இந்த மாதிரி விழுந்துட்டாங்க, இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஹியூமன்ஸ் தான் வந்து அந்த டாக்ஸை டிஸ்டர்ப் பண்ணோமான்றது என்னோட டவுட்டு. நாங்களாம் வாலண்டரியாக வந்துட்டு அந்த நாயை துரத்தி விட்டே ஓரம் போ அப்படின்னோன்னா அது வந்து அந்த குழந்தைய கடிச்சுதா இல்லை எதனால அப்போ அந்த டாக் வந்து கடிச்சதுன்னு எனக்கு புரியல. அவர் சொல்கிறது பார்த்தா சரி நீங்கள் சொல்கிறது வந்துட்டு ஒரு வகையில் வந்துட்டு கரெக்ட்னு வச்சுப்போம். எந்த ஒரு விஷயம்னா அவன் அந்த டாக் வந்துட்டு இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க ஒரு ட்ராமாவில் கொண்டு போய் கல் எடுத்து அடிச்சு இது மாதிரி பண்ணனா அது வந்து நீங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் மச்சம் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நாயாகட்டும் இல்லை வேற ஒரு நாயாகட்டும் அந்த நாயை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது கூட இது பண்ணி நம்ம கிடையாது. ரோட்டில் சும்மா போகிற நாயை வந்து நம்ம யாருமே சீண்ட போகிறது கிடையாது. ஸோ இப்போது விக்டிம்ஸ் வந்து எல்லாருமே பார்த்தோன்னா குழந்தைங்களாக தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த ஷோவில் சொன்னது எல்லாமே வந்து எந்த குழந்தைங்க வந்து அந்த மாதிரி தூக்கி இது பண்ணுச்சுன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ. ஒரு கம்யூனிட்டி டாக்னு வச்சுக்கோங்க. ஒரு தெரு, அந்த தெருவில் இருக்க எல்லாரும் அந்த நாய்களோட அன்பா பழகி ஒரு கம்யூனலா நல்லா ஒரு கம்யூனிட்டி இறங்கி இருக்கணுங்கிறீங்க. சரி ஓகே, நான் பக்கத்து தெருலேருந்து வரேன், இப்போ என்னையே கடிச்சு கொடுமே. உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அது. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு தமிழ்நாடு தங்க இனத்தை பாதுகாக்க வேண்டும் தான் அது இருக்கும். இவர் வந்திருக்காரு வாங்க வெல்கம் நாய் கூப்பிடாது. சரி அப்ப என்ன பண்ணுவாரு? அப்ப நகரத்துல நான் வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புதிய வரீங்க அப்படின்னா பாதுகாப்போட வாங்க. ஓகே சேஃப்டி வேஸ்லாம் நம்ம போட்டு வரணும். இப்ப கோபியோட வச்சாக்கலான ஒரு பாயிண்ட். அதாவது நாங்க இப்போ வந்து இளங்கோ நகர் 6வது தெருவிலேருந்து மேடம் இருக்க வடபழனி ஏரியாவுக்கு போகணும்னா அங்க விசா வாங்கிட்டு போகணுன்றீங்க. அப்படி கிடையாது. இதை நீங்க இந்த இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எந்த நேரத்துல போறீங்க? நைட் டைம்ல போறீங்க. நைட்டா ஏன் போறோம்? நைட் போறீங்க. நீ ஏன்பா வெளிய போற? நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் சொன்னேன் நீங்க 11 மணிக்கு சும்மா நீங்க போனீங்கன்னா அதனுடைய இடம் வந்துட்டு நீங்க மிட் நைட்டுக்கு மேல 9 மணிக்கு போனாலே அதுக்கு இரவு தான். அது நிச்சயமாக உங்களுக்கு கடிக்க வருது அப்படின்றத விட இந்த ஊருக்கு ஒருத்தன் வர அவன் வந்து ஒழுங்கானவனா திருடனா எனக்கு தெரியாது, புதுசா ஒருத்தன் வரானா அந்த ஊருக்காரங்களுக்கு கண்டிப்பா காலிங் நல்லா பண்ணும்.
சரி ஓகே, கொலைக்கிறது இருக்கட்டும். சரி, இப்போது ஆப்வியஸாக வந்துட்டு ஒரு தெருனாக்குள்ளே வந்து போனால் நாய் வந்துட்டு கொலைக்கும், இது பண்ணும், ஓகே, அதெல்லாம் வந்துட்டு காமன் தான். ஆனால் நீங்கள் இங்கே போகவே கூடாது, போனீங்கன்னா உங்களுக்கு கடிக்கும். ஏன் போகிறீங்க, எதுக்கு போகிறீங்களா வந்துட்டு இதெல்லாம். அப்போ நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரவங்கன்னா நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு 12 மணிக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அடுத்த நாள் ஆஃபீஸ் போக மாட்டாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நான் கண்டிப்பா கடி வாங்கியிருக்கேன். நான் மட்டும் இல்ல, என் மனைவியும் வாங்கியிருக்காங்க கடி. ஆனா நான் கடி வாங்கணும்னா மருத்துவமனைக்கு போறோம், அது ஊசி போட்டுக்கிறோம். அந்த டாக் எந்த டாக் கடிச்சுன்னா அதையும் தூக்கி அதை வாட்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதையும் தூக்கி போகணும், அதையும் நம்மள கடிச்சதுனால அதுக்கும் சொறி பிடிச்சிட்டு ஊசி போட்டாங்க. இதுதான் ஆக்சுவலாக நம்மளை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கே வந்து சில பேர்கிட்ட வந்துட்டு ட்ரூவே வந்துட்டு நம்ம பேசலாமே, இருக்கிறத நம்ம பேசலாமே. ஸோ சில பேருக்கு அது கூட வந்துட்டு காசு வந்துட்டு இருக்குமா இருக்காதுன்னு சொல்லிட்டு தெரில. அப்படி இருக்கிறப்போ அந்த நாயும் எடுத்துன்னு போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குற அளவுக்கு சத்தியமாக முடியாது. யார் என்ன உங்களால் முடியலாம், ஓகேவா? பட் ஆனால் எங்களாலும் வந்து அந்தளவுக்கு நாங்கள் ரிச் வந்துட்டு கிடையாது. ரேஷன் கடையில் இது காசு தர மாதிரி இந்த பொங்கல் தீபாவளிக்கெலாம் தருவாங்களே, நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்துடுற மாதிரி 2 பேர் சேர்ந்து போய் ஊசி போட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்கிறாரு அவர். நான் என்ன கேட்குறேன், நான் வந்து ஒரு தினக்கூலி, சரியா? சரி, இப்போ நான் இது எத்தனை நாள் என் வேலையை விட்டுட்டு ஊசி போட முடியும்? இல்ல நான் இது ஜெனரலைஸா நீங்க வந்து யாரை கடிக்குதுன்னு கவனிக்கலாம். இப்ப கடைசியா ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிப்பட்டதாக எப்போது செய்தி கேட்டீங்க? உடச்சே பேசுவோம். ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிச்சு ரீசெண்டா எப்பவாது இறந்ததா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்ல, அது பாயிண்ட் நான் சொல்லவே நான் அதான் பாயிண்டாவே வைக்கிறேன். ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை நாய் கடித்து இறந்ததாக தகவல் நான் கேட்டதுக்கு பதிலைங்க. அதுதான் நான் கேட்டேன். பணக்கார தெருக்களில் ஸ்ட்ரே டாக்ஸ் அவ்வளவு கிடையாது. அது மறுபடி சாதாரண மனிதர்கள் வாழக்கூடிய மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் வாழக்கூடிய தெருக்களில் மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கிறது? தொடர்ச்சியாக நாயால பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்ல பணக்காரர்கள் அஃப்ளூவன்ட் பீப்புள் எவ்வளவு பேர்? பெரும்பாலும் கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது சார். அப்ப பிரச்சனை யாருக்கு இருக்கு? அதுக்கு அடுத்த பட்ச மக்கள் ரோட்ல நடக்கிறவங்களுக்கு இருக்கு. அப்ப முடிவை யார் எடுக்கணும்? ரோட்ல நாய் இருக்கணுமா இல்லையானே? மிடில் கிளாஸ் சார் அவங்க எப்படி எடுக்க முடியும்? பிரச்சனை என்னுடையது, தீர்வு உங்களுடையதாக எப்படி இருக்க முடியும்? இல்லை, எனக்கு புரியல. எனக்கு பணக்காரங்க வெளியே போக மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க அப்படின்னா, ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில், ஒரு அதுவும் விஐபி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் எங்கன்னா ஸ்டே டாக் பார்த்துருப்பியா? கண்டிப்பாக. ஏன்னா அங்கே எல்லாமே கவர்மெண்ட் ஆளுங்களே வந்துட்டு அவங்கெல்லாம் டாக்ஸை தூக்கிட்டு போயிடுறாங்க. பட் நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்க இடத்துல they don't even take care of them. எடுத்துகிட்டு போகிறாங்க, ஸ்டெரைல் பண்ணி இன்ஜெக்ஷன் போடுறேன்னாங்க. அது போட்டாங்களா இல்லையான்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஸ்டெரைல் பண்ணாமல் எத்தனை டாக்ஸ் இங்கே இருக்குது, ஸோ எத்தனை டாக்ஸ் ஸ்டெரைல் பண்ணியிருக்குன்றது யாருக்குமே தெரியாது. கடைசியாக இங்கே இருக்கிற நாயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விட்டது நான் பார்த்தது ஒரு மினிமமாக ஒரு 4 years பேக் தான் நான் வந்துட்டு பார்த்துருப்பேன். நான் அதுக்கப்புறம் அந்த கேப் மாதிரி இல்லை. ஆக்சுவலி எங்கள் தெருவில் அது பல வருஷமாக இருக்குது. அந்த நாய்ங்க இருக்கிறது படியா மாதிரி தான் இருக்குது. எடுத்துகிட்டு போய் அவர் சொன்னது வந்து கரெக்டான பாயிண்ட். அவர் அதாவது பிரச்சனை வந்து ரோட்டில் நடக்கிறவங்களுக்கு. ஆமாம். ஸோ அதுக்கான சொல்யூஷனும் அவங்க தான் சொல்லணும். டெஃபினெட்லி அவங்க தான் டிசிஷன் எடுக்கணும். அப்போ வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், பிகாஸ் விஐபிஸ் ஒன்றும் வந்து ரோட்டில் நடக்கிறது இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ நடக்கிறவங்க தானே அந்த டிசிஷன் எடுத்து ஆகணும். ஏன்னா நம்ம தான் வந்து சஃபர் ஆகும். அதான் சொல்கிறேன், யாராக சஃபர் ஆனாலும் அவங்க தான் வந்து டிசிஷன் வந்து எடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்துட்டு சஃபர் ஆகலை, எனக்கு இவங்களும் வந்துட்டு தெரியாது, எங்களுக்கு வந்து என்ன டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்துட்டு ஐடியாவும் கிடையாது. எங்களுக்கு இதை என்ன பண்ணணுன்றது கூட எங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் ஹையர் அஃபிஷியல்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, யோசிச்சிருப்பாங்க, இது பண்ணுறப்பா. நான் என்ன சொல்கிறேன், என்னோட காமன் பாயிண்ட் என்னன்னா, அது நான் ஆரம்பத்துலேயே சொன்னது தான், ஒரு 5 நாய் இருக்கிற இடத்துல 50 நாய் வேணாம். டாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டெரைல் பண்ணுறது தான் வந்து என்னை பொறுத்தவரையும் ஒரு பெஸ்ட்டாக வந்து. ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து என்னதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தாட் வந்துட்டு இருக்கலாம். நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு எங்களோட ஒப்பீனியன் வந்து என்னென்னா, ஸ்ட்ரே டாக்ஸை நாங்கள் மொத்தமாக வந்துட்டு எடுத்துடணும், அது எல்லாத்தையும் போயிட்டு கில் பண்ணணும் அப்படின்லாம் நாங்கள் சொல்லலை. அதாவது இவர் சொன்னது தான், ஒரு 5 டாக்ஸ்க்கு இருக்க வேண்டிய பிளேஸில் 50 டாக்ஸ் வேண்டாம் அவ்வளோதான் அப்படின்ட்டு. அதையும் கில் பண்ணணும்னு சொல்லலை. இட் கேன் பி ஐசோலேட்டட் ஆர் இட் கேன் பி ட்ரீட்டட், அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை அதுக்குன்னு தனி இல்லை. ஒரு டாக்டர் வந்துட்டு சொன்னார், ஆப்வியஸாக ஒரு இடத்துல போய் வச்சுட்டு
அதை வந்துட்டு பராமரிக்கலாம் அந்த மாதிரியும் அப்படின்னு. பண்ணலாம். ஸோ அதான் யூத்தனேசியா இஸ் நாட் அ சாய்ஸ். ஸோ அது மட்டும்தான் வந்து ஒரு சாய்ஸ் வந்துட்டு கிடையாது. அது தவிர எதனா இருந்தால் நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். ஆப்வியஸாக எனக்குமே வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அந்த தீர்ப்பு வந்து எனக்கு செம்ம ஹாப்பி. எனக்கு இப்போ பரவாயில்ல ஸ்ட்ரே டாக்ஸ்லாம் வந்துட்டு காப்பாற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் தான் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்துட்டு ஹாப்பினஸாக தான் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு இது பண்ணணும். ஆனால் பாதிப்படைஞ்சவங்க பக்கம் பார்க்குறப்போ அண்ட் ஆப்வியஸ்லி என்ன சொல்கிறது, இந்த டாக் லவ்வர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் வந்துட்டு அந்த பெட் மேலே காமிக்கிற லவ்வை நாங்கள் தப்பு சொல்லலை. பட் அவங்க ஒரு ஹியூமனுக்கு ஒரு குழந்தை மேலே இருக்கக்கூடிய லவ்வை தாண்டி உங்களுக்கு அந்த டாக்ஸ் பெட் மேலே இருக்குன்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் ஃபேமிலிக்கு அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தால் நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? ஓகே, அவங்களுக்கு அது ஆகியிருக்கு, அப்போ அவங்களோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை. அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஆர்கியூ பண்ணணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. டெஃபினட்டாக. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு தெரில. ஸோ ஒரு லைக், சப்ஸ்கிரைப், ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் ஃபேமிலி ஆப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.